நம்ம ஊர்ல பல வகை பிரியாணி கிடைக்கும், அதையெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டும் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரியாணிய கண்டிப்பா சாப்பிட்டிருக்கவே முடியாது. இந்த வகை பிரியாணி கேரளால மட்டும்தான் கிடைக்கும். கேரளா பிரியாணி செய்யறதுக்காக 4 பட்டை, 2 அனாசிப்பூ, 6 லவங்கம், 2 ஏலக்காய், அரை தேக்கரண்டி மிளகு, அரை தேக்கரண்டி சோம்பு, அரை தேக்கரண்டி கொத்தமல்லி, கூடவே 20 வரமிளகாயவும் வச்சு நல்லா அரைச்சு எடுத்துருவோம். கேரளா பிரியாணியில கிடைக்கிற அதே சுவை கிடைக்கிறதுக்காக 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு கிலோ கோழிக்கறியை பிரியாணில போடுறதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி தண்ணி ஊத்தி கழுவி வச்சிருவோம். கொஞ்சம் உப்பு, அரைச்சு வச்சிருந்த மசாலா, 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 3 தேக்கரண்டி தயிர், அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்ப கழுவி வச்சிருந்த கோழிக்கறிய மசாலாவோட நல்லா பெரட்டி அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். வெங்காயம் நிறையவே தேவைப்படும். அதுக்காக 400 கிராம் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருவோம். அரிசியை வேக வைக்கிறதுக்காக தண்ணியை இப்ப உலக்காய வச்சிருவோம். 50 கிராம் இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துருவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் தண்ணியில 3 பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 அனாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, கூடவே அரிசியை சேர்த்து வேக விட்டுருவோம். அரிசி வேகும் போதே கொஞ்சம் கல்லுப்பையும் எண்ணெயும் சேர்த்துருவோம். சோறு வேகும் போதே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிட்டா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதுன்னு நிறைய பேர் சரியான பதில சொல்லியிருந்தீங்க. வாழைக்காயோ இல்ல வாழைப்பூவோ நறுக்கும் போது கையில பிசு பிசுன்னு பிடிக்காம இருக்க என்ன செய்யணும்ன்ற சரியான பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. அரிசி குழஞ்சிராம கொஞ்சம் பதமா வடிச்சு எடுத்துடலாம். பதினஞ்சு கிராம் திராட்சை, 10 கிராம் முந்திரி, ரெண்டையும் இப்ப நெய்யில வறுத்து எடுத்துருவோம். மசாலால ஊற வச்சிருந்த கோழிக்கறியை எண்ணெயில போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துருவோம். இப்ப கொஞ்சம் எண்ணெயில 400 கிராம் பெரிய வெங்காயம், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துருவோம்.
தனியா ஒரு சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி 3 பட்டை, 2 ஏலக்காய், 10 மிளகு, அடுத்து அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். அடுத்து 150 கிராம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தேக்கரண்டி அரைச்சு வச்சிருந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துருவோம். இப்ப அரை தேக்கரண்டி மஞ்சள், வறுத்து வச்சிருந்த வெங்காயத்துல பாதியை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து கையளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொரிச்சு வச்சிருந்த கோழிக்கறியை சேர்த்தரலாம். சேர்த்துக்கிட்ட கறியை மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுட்டு 4 தேக்கரண்டி தயிரையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். தேவைக்கேத்த மாதிரி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். வடிச்ச சோறோட 3 தேக்கரண்டி நெய்யை சேர்த்துட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். மீதி இருக்க பொரிச்ச வெங்காயம், வறுத்த கோழிக்கறியை சாதத்து மேல பரப்பி விட்டுட்டு 10 நிமிஷம் இறுக்கமா மூடி வச்சிடலாம். கேரளா கோழிக்கறி பிரியாணி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. நம்ம வழக்கமா செய்யற பிரியாணி மாதிரி இல்லாம கேரளா பிரியாணி தனி சுவையா இருந்தது.